துரை, துரைங்கிற பேரோட இருக்கிறவங்க யாரும் இருக்கிறாங்களா? துரை, நீங்களா? நீங்களா? வாங்க. என்ன செய்றீங்க நீங்க? கால் டீச்சர். இந்த பாரம் நான் சொன்னேன்ல, சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்லணுங்கிற பாரம், கற்றுண்டவர்களை விடுதலை ஆக்கணும், நொறுங்குண்ட இருதயத்தை, அப்படிப்பட்ட பாரம் எப்பமாவது உங்கள் இருதயத்தில் வருமா? அப்படி வருமா? ஏன் வந்துக்கிட்டே இருக்கு. நேற்று நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது அந்த விஷனில் சாம் ஜெபத்துறை, சாம் ஜெபத்துறை புஸ்தகங்கள் எதுவும் வாசிப்பீங்களா? வாசித்திருக்கீங்களா? சாம் ஜெபத்துறை, சாம் ஜெபத்துறை அவங்க என் விஷனில் வர்றாங்க. சாம் ஜெபத்துறை, அதனால துரை, துரைன்னு குறித்து வச்சிருக்கேன். விஷன். இந்த நாளை ஒரு நாள் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது, மறக்கவே கூடாது. கர்த்தர் உங்களை அழைச்ச நாள். அதனால இது இப்போ நான் வாயை திறந்து என்னெல்லாம் பேசினேன் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ 3 காரியங்கள் சொன்னேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாராம், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். 3 காரியம் சொன்னேன். வர வர விருத்தி அடைவான், புத்திமானாய் நடந்து கொள்வான். பிறகு காரிய சித்தி. இந்த 3ம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த பாரம் இருக்கு பார்த்தீங்களா? பாரம், அந்த பாரம் இருக்கா? எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குதா அந்த பாரம். ஒவ்வொரு பேச்சுக்கும் கை வைத்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. எனக்கு துரைன்னு தெரியாதுல்ல. அவருடைய விஷன், கர்த்தர் கொடுக்குற விஷன் என்னைக்கும் அது சேஞ்ச் ஆகாது. விஷன் பார்க்கிறவங்க நம்ம தேசத்தில் வேணும், இன்னும் வேணும். கர்த்தருடைய விஷன் பார்த்து முன்னால் போகிறவங்க வேணும். என்ன? அதனால் இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு நடத்துதல் எனக்கு அபிஷேகம். அதனால கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை லீட் பண்ணும். டீச்சராகவே இருங்க. ஆண்டவருக்காக கொஞ்சம் நேரத்தையும் செலவு பண்ணுங்க. டீச்சர்னா சாயந்தரம் 5 மணிக்கு முடிஞ்சிடும்ல. இன்னொருங்க, வேலை செய்துக்கிட்டு கர்த்தருடைய காரியத்தையும் ஊழியத்தையும் செய்கிறவங்களுக்கு டபுள் பிளஸிங், ஓவர் டியூட்டி. டிஜிஎஸ் தினகரனைய எப்போ என்னை பார்த்தாலும் ஓவர் டியூட்டி வாங்கங்க அப்படின்னு பார்ப்போம். என்னை பார்த்து ஓவர் டியூட்டின்னா இங்கே பிஸ்னஸையும் பார்த்துட்டு அதையும் பார்க்க வேண்டி இருக்குது. கஷ்டம், 2 பேருக்கு ஊழியம் செய்கிற கஷ்டம். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கிறது. அது ஆண்டவர் ஞாபகம் செய்கிறார். நீங்கள் இன்று இங்கே வரும்போது எந்த எண்ணத்தோடு வந்தீங்க? ஏதாவது நினச்சிட்டு வந்தீங்களா? இந்த சர்வீஸுக்கு என்ன நினைச்சு சொல்லுங்க. நிறைய மிராக்கிள்ஸ் மக்கள் மத்தியில் நடக்கணும். அநேக ரட்சிக்கப்படாத என்னுடைய குடும்பங்கள்லையும் என்னுடைய வேலை ஸ்தலத்திலையும் ஜனங்கள் பெரிய ஆச்சரியத்தையும் அற்புதங்களையும் சுகத்தையும் அவங்க காண வேண்டும் என்ற பெரிய பாருங்க. அதே தான் ஓடிட்டு இருக்கு. சுகத்தையும் விடுதலையும் ஜனங்கள் பார்க்கணும், இதுதான் ஓடிட்டு இருக்கு. பாருங்க, கடைசியில் அந்த வசனத்தை சொன்னேன். இந்த சர்வீஸில் அதை தான் பேசும்போது எனக்கு நடத்துது. நேற்று மெசேஜ் அதான். நேற்று வந்தீங்களா? வரலையோ? நேற்று உலகத்தையே ஆளுகிற தேவனுக்கு ஒன்று ஆளமாட்டாரா? உன் குடும்பத்தை ஆளமாட்டாரா? இதுதான் நேற்று செய்தி. ராத்திரி எல்லாருக்கும் மனக்கவலை உண்டு, எல்லாருக்கும் டென்ஷன் உண்டு, ஃபியூச்சரை பற்றி எல்லாத்துக்கும் கலக்கம் உண்டு. ஃபியூச்சரை பற்றி
நேற்று மெசேஜ் அதான், கர்த்தருடைய பாதத்தில் பல மணி நேரம் காத்திருந்து கொண்டு வந்தது. டக்குன்னு வந்து பேசலை. அதனால கர்த்தர் இன்னைக்கு அழைச்சிருக்கிற இந்த நாளை மறக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு உங்களுக்காக வந்திருக்கு. பார்த்துட்டு இப்போ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். மேலே இருந்து ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடும். இதில் எழுதி வச்சிருக்கிறேன். சாம் ஜெபத் இருக்கா? சாம் இருக்கா இல்லையா? துறை, ஜெபத்துறை என்று எழுதப்பட்டிருக்கு.